வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் புழுங்கல் அரிசி தேங்காய் பூ உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி தேங்காய் பூ உருண்டை செய்கிறதுக்கு இப்போ நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி, நம்ம டெய்லியும் சாப்பாடு செய்கிற அரிசி 2 ஆழாக்கு அரிசி நாம் எடுத்துக்கணும். 2 ஆழாக்கு அரிசி எடுத்துக்க போகிறோம். இப்போது 2 ஆழாக்கு அரிசி எடுத்தாச்சு. இதை நல்லா தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வடிகட்டி ஆற வச்சுட்டு நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா கழுவி எடுத்த அரிசியை நல்லா இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ரொம்பவும் ஆறணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியானால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிடலாம். இது அரிசி இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்க தான் செய்யும், அதனால் பரவாயில்ல. நல்லா இது அளவுக்கு ஆறியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அது ஒரு ஜாரில் எடுத்து கொஞ்சம் 2 பகுதியாக பிரித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். புழுங்கல் அரிசியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறவரப்பாக தான் அரைச்சிருக்கேன். நம்ம மிஷினில் கொடுத்தா கொஞ்சம் அப்போவும் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம். இதை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, அது 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது கொஞ்சம் கரகரப்பாக தான் அரைச்சிட்டு இருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. பசைஞ்சிட்டு இட்லி சட்டியில் நம்ம இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு துணி சேர்த்து அதோடு சேர்த்து புட்டு மாதிரி இதை முதல்ல வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா வேக வைக்கணும். அப்போ நல்லா நல்லா வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி புட்டெல்லாம் நம்ம வேக வைக்கிறதுக்கான தட்டு வச்சுக்கலாம். தட்டு வச்சுட்டு அது மேலே ஒரு துணி போட்டுக்கணும். இப்போது அது மேலே இந்த மாதிரி ஒரு ஈரமான துணி, ஒரு வெள்ளை துணியை எடுத்து நம்ம ஒரு காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அதில் மாவு நம்ம இதில் சேர்த்துடலாம். மாவு நல்லா சூப்பராக இந்த மாதிரி அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியெல்லாம் வேண்டாம். இது புழுங்கல் அரிசின்றதுனால பச்சரிசி மாதிரி குழகுழப்பாக ஆகாது. இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த துணியில் சேர்த்துட்டு மூடி வேக வைக்கணும். இப்போ மாவெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த துணியை நல்லா இப்படி மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு நல்லா வேகணும். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 15-20-25 நிமிஷம் இல்லை அரை கூட நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா எடுத்து அதில் வெல்லம் காய்ச்சி தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வேக வச்சு தேங்காய் பூ சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த உருண்டை. இப்போ இது வேகட்டும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகை எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஆழாக்கு அரிசிக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் மீடியமாக பார்த்து போதும். இது கரையிற அளவுக்கு கரைச்சிட்டதும் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாவு புட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவோட இப்போ நம்ம அந்த கரைசலை சேர்த்து உருண்டையாக பிடிக்கணும். அதனால் அதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாகெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இப்போது புழுங்கல் அரிசி மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி மாவு வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். சிம்மில் வச்சுட்டு சூடாக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பூ போல் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மசிச்சு பார்த்தா நல்லா மசியணும். நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாவு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நாம் கை கொஞ்சம் சூடு நல்லா பொறுக்கிற சூடு இருக்கிறச்சே நம்ம கொஞ்சமாக ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறி ஆற வச்சுட்டு நம்ம வெள்ளைப்பாகு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கணும்.
இந்த மாதிரி வெல்லம் தண்ணி ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. கட்டிங் இல்லாமல் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ உருண்டைங்க பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ பாருங்கள், இது கொஞ்சமாக ரொம்பவும் அழுத்த வேண்டாம். கொஞ்சம் மெத்தினா போல் இந்த உருண்டையை பிடிச்சாதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிக்கணும். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பாத்திரம் எந்த இட்லி சட்டியில் வேக வச்சோமோ அதில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிடணும். சர்க்கரை வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துடலாம். உருண்டைகளை நம்ம புழுங்கலரிசி உருண்டைகளை பிடிச்சதுக்கப்புறம் வேக வைக்கிறப்ப நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த இட்லி பாத்திரம் ஃபஸ்ட்டு ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் அந்த உருண்டைகளை வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அதில் தண்ணி எல்லாம் ஏறாது. புட்டு அவிக்கிறப்போ புட்டு தட்டு வச்சு அவிச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி செய்கிறச்ச உருண்டையை அப்போ இந்த மாதிரி 2 தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உருண்டைகளை வச்சு வேக வச்சா நல்லா சாஃப்டாக நல்லா கெட்டியாக வரும். அதனால இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ உருண்டைகள்லாம் நல்லா பிடிச்சாச்சு. நல்லா மெதுவாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகள்லாம் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காலையில் டிஃபனாக சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ இதோட தேங்காய் பூ சர்க்கரை போட்டு சர்வ் பண்ணலாம். வீட்லேயே சூப்பரான சுவையான புழுங்கலரிசி வச்சு அருமையான உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணுனாலும் சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதே ப்ராசஸில் நீங்கள் செய்யலாம். இது கூட நமக்கு தேவைன்னா சுகர் கொஞ்சமாக லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம தேங்காய் பூவோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக தான் சேர்க்கணும். அது கூட நம்ம தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துட்டு சாப்பிட்டா சூப்பரான தேங்காய் பூ புழுங்கலரிசி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடும் வீட்லேயே. இது அவ்வளவும் தேங்காய் பூ உடலுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.